ஒரு அரசியலுக்கு வரும் பொழுது நம்மளுடைய நாட்டில் எப்படின்னா அவங்க குடும்பத்தையும் சேர்த்து தான் அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவாங்க. அதுக்கு பல முன்னணி தலைவர்களே வந்து உதாரணமாக சொல்லலாம். ஆனால் விஜய் மட்டும்தான் தானாக வந்து தான் மட்டுமே வந்து அரசியலில் வந்து பொதுமை பண்ணுறதாக சொல்லி அவர் வந்து காலடி எடுத்து வச்சிருக்கிறார். இந்த பயணத்தில் வந்து அவர் காலடி எடுத்து வைக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா, இவர் முக்கியமான சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறதில்ல. குறிப்பாக அவர் ரசிகர் மன்ற பொறுப்பில் இருந்த ஜெயசீலன் என்பவர், சென்னையில் இருந்த ஜெயசீலன் என்பவர்கள் ஒரு மரணம் அடைந்து விட்டார். அவருடைய அந்த துக்க நிகழ்வுக்கு கூட போகலை. அதே மாதிரி அவர் வீட்டில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருடைய பிரிவுக்கும் மரணத்திற்கும் விஜய் வந்து போகல, அறிக்கை விடல, எதுவும் விடல. ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு மாநாடு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த போதும் முன்னணி நடிகையுடைய திருமணத்துக்கு தனி விமானம் பிடித்து போயிட்டு வந்தார் அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும். அதே மாதிரி அவருடைய வளர்ப்பு நாய், அந்த நடிகையுடைய வளர்ப்பு நாய், அந்த நாய் வந்து அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த நாய் பிறந்த நாளுக்குடைய விஜய் வந்து போயிட்டு வந்தார். நடிகையோட வளர்ப்பு நாய் பிறந்த நாள். ஆமாம், நடிகை வளர்த்து கொண்டிருந்த அந்த நாயோடைய பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்தார். இதை வந்து பலரும் விமர்சனம் பண்ணுவாங்களே அப்படிங்கிறத அவரை பற்றி கவலையப்படலை. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பொதுவெளியில் கூட எல்லாரும் பேசினாங்க. அது பேசின விஷயத்தை தான் நாம் பகிர்ந்துக்கிறோம்.